ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சப்பாத்திக்கு மாவு பிசைய வேண்டிய கஷ்டமே யாருக்கும் தேவையில்ல. ஒரு ஈஸியான டிப்ஸு பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா, ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொரியாண்டர் லீஃப் சேர்த்துருக்கேன். இது ஒரு ஹெல்த்தியான சப்பாத்தி. இது மாதிரி செஞ்சு தேவையான அளவுக்கு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிறணும். கட்டி சேராமல் நல்லா கிண்டி விட்டு மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு தவா எடுத்துக்கோங்க. தோசைக்கல் இருக்கக்கூடாது, இது மாதிரி எடுத்துக்கோங்க. எண்ணெயெல்லாம் தடவ வேண்டாம். பேன் ஹீட் ஆனதும் இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்து நல்லா லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க, போதும். இப்போ சுற்றி கொஞ்சம் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கோங்க. நிறைய ஆயில் தேவையில்லை, கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ ஒன் சைடு இதானே பிரட்டி விட்டுக்கலாம். இது மாதிரி 2 சைடுமே பிரட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஆயில் தேவை அப்படின்னா மேலாக ஆயில் தடவிக்கலாம், இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கம் பிரட்டி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள் எப்படி சப்பாத்தி மாதிரி நல்லா இருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்ஸ்டன்ட் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி செஞ்சு குழந்தைகள் கொடுங்க, நம்மளுடைய வேலையும் மிச்சமாகும். நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு சாம்பார் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் சிக்கன் மட்டன் எதுனாலும் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.